friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எப்பவும் போல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய Nagas Only Naturalல சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருக்குது. சோ நேத்து இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவும் போல ஆஃபர்னாவே அது வந்து கோலாகலமா தான் இருக்கும். சோ எல்லாரும் வந்து சூப்பரா ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு அந்த ஆஃபர் இருக்கு. நீங்க மறக்காம மிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி கால்சியம் பவுடர் நேத்து நான் சொல்லிருப்பேன் அதோட ரிசல்ட் எல்லாம் நமக்கு வந்து irregular period அப்புறம் இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் சளி தொந்தரவு எல்லா பிரச்சனைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில்லாம் நேத்து ஒரு சிஸ்டர் வாய்ஸ் அமைச்சிருந்தாங்க, நம்மளுடைய குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். மிராக்கிளா இருக்கு உங்களுடைய ஆயில், அது வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகுது என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ஆயில் வந்து எப்பவுமே வந்து ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்பர் 1 அப்படி சொல்லலாம். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். சோ இது 5 நம்மளுக்கு ஆஃபர்ல இருக்குது. மத்த ப்ராடக்ட் 14 ப்ராடக்ட் பண்றேன். எல்லாத்தையுமே டீடைலா உங்களுக்கு நான் கமெண்ட்ல பின் பண்றேன். கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி டீடைல் தெரிஞ்சுக்கலாம், இல்ல வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். சோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து பாத்தீங்கன்னா நான் இப்படி மோட்டிவேஷனா ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பேன் பிசினஸ்க்காக. சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சிலர் மட்டுமே எனக்கு வந்து நீங்க கால் பண்ணும்போது வாட்ஸ்அப் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. நம்மளுக்கும் வந்து இனிமே இருக்கு இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அப்படின்னு தோணுச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க. இதுல ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன், அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு பேசுனது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஆனா இன்னும் ஒரு டாபிக் நீங்க பேசணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. என்ன டாபிக் சிஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அழகு இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி என்ன சிஸ்டர் பேசுறது எனக்கு தெரியல சரியா, எதனால இதை பத்தி பேச சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த டேவை வந்து அந்த லாஸ்ட் டே இருக்கும் இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க நான் இப்படி பண்ண போறேன், நான் இந்த மாதிரி பியூட்டி பார்லர் வைக்க போறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி 2-3 பேர் பேசியிருக்காங்க. அவங்க ஏன் சொல்றாங்க, என்ன விளையாட்டுக்கே சொன்னாலுமே மனசால எனக்கு அது ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. ஏன்னா கலரை வச்சு சொல்றது, நீ எல்லாம் பியூட்டி பார்லர் வச்சா யாரும் வருவாங்களா அப்படின்னு என்ன பேசும்போது அவங்க அதுக்கு விளையாட்டு, ஆனா எனக்கு அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன் இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த அழகை வச்சு நம்மளை வச்சு பேசுறது, அப்புறம் வந்து அதான் ஒரு சில சிஸ்டர் சொல்றாங்க பல்ல வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பர்சனாலிட்டி வச்சு டிஸ்கரேஜ் பண்றது, ஆமா அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்களேன், 6 அறிவு முழுசா இருக்கிறவங்க யாராவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவாங்களா? இத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு நம்மளோட அறிவு கம்மியா இருக்கிறதுனால தானே கஷ்டப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வருத்தப்படலாமா? இதுதான் நான் கேட்பேன். நீங்க பாவம் தான் பண்றோம், புள்ள பாவம் பாரு 6 அறிவு முழுசா இல்ல, இதுதான் நீங்க வருத்தப்படணும். அதனால பாத்தீங்கன்னா யாருமே வந்து அதாவது இன்னொருத்தவங்க கஷ்டப்பட்டா பரவாயில்ல, அவங்களை கஷ்டப்படும் போது நம்ம சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் முழுசா 6 கிடையாது. இல்ல இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்னன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற ஒரு ஹாபியா வச்சிருப்பாங்க. ஆனா என்னன்னா இவங்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்காது, அதே பொசிஷன்ல தான் இருப்பாங்க. பட் இவங்க யாரை கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க வந்து என்னன்னா அடிப்படை அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த இடத்த விட்டு மீண்டும் ஜெயிச்சு மேல வரணுங்கிற ஒரு பயங்கரமான ஃபயர் வரும். ஸோ அவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல போயிடும். இந்த சிஸ்டர் அப்படிதான், இவங்களை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வளர்ச்சி அடையாம அப்படிதான் இருக்காங்களா. இப்ப எல்லாரும் அவங்களுடைய பார்லர்ல நானும் ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்கிற ரேஞ்சுக்கு இவங்க வளர்ந்து பெரிய ஆளா இருக்காங்க. ஆனா என்னன்னா அந்த ஆரம்ப கட்டம் வந்து நம்ம மேல வர்றதுக்காக ஒரு தடை மாதிரி அவங்களுடைய பேச்செல்லாம் அதை மீறி வர்றதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த நேரத்துல கஷ்டப்படுத்தும் போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இது பல்ல வச்சு பேசுறது, நான் என்ன கேக்குறேன், நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு பல்லு, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால பல்லு போயிருது சரிங்களா. பல்லு சில பேருக்கு போயிடுது, சில பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த செட்டு பல்லு வைக்கிறோம், இதெல்லாம் வேற விஷயம். எனக்கு நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்த பல்லு வந்து கொஞ்சம் எடுப்பா இருக்கிறவங்களை பார்த்துட்டு தேங்காய் துருவுற மாதிரி இருக்குன்னு சொல்றது, இதெல்லாம் நான் சொல்றேன். நம்ம பல்லு நான் என்ன சொல்றேன், நம்ம பல்லு அதுக்காவது புரோஜனம் இருக்கு, உங்க பல்லு எதுக்குதான் புரோஜனம்? என்ன நான் தேங்காவது துருவி கொடுப்பேன் அவசரத்துக்கு, நாக்கு மேல பல்ல போட்டு பல்ல போட்டா எப்படா பேச, நீ பேசுற பேச முடியுமா? நாக்கு மேல பல்ல போட்டா எப்படி பேசுறது? அதனால வந்து நீங்க ஒரே விஷயம் சொல்லுங்க, ஏன் பல்ல பத்தி குறை சொல்ற, நான் தேங்காய் துருவேன், உன் பல்லுல ஒன்னாவது செய்ய முடியுமா? சொத்த பல்ல வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேசலாமா? இல்ல நம்ம வந்து பிறக்கும் போதே வந்து அதாவது ஃபியூச்சர்ல நமக்கு இந்த முகம் தான் வேணும்னு சொல்லி வடிவமைக்கிற அந்த இது வந்து கடவுள் யாருக்குமே கொடுக்கல, அதுதான் அவங்களுடைய பிளட் ஜீன். என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னால அம்மா தாய் அவன் குரலை கொஞ்சம் மாத்துமா அப்படி சொல்லியிருக்காங்க. நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், அந்த குரலாவது கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதனால வந்து குரலை பத்தி நீங்க பேசாதீங்க, கடவுள் கொடுத்ததை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால உங்களை வந்து இனிமே
எப்பயுமே அழகை பத்தி யாராவது பேசுனாங்க அப்படின்னா கண்டுக்காதீங்க. அப்படியே இது பண்ணாலும் அவங்கள விட சத்தியமா சொல்றேன், யாரு வந்து அழகு இல்லை நீன்னு சொல்றாங்களோ அவங்கள விட நீங்க 100 மடங்கு அழகு. எதுக்கு அப்படின்னா கஷ்டப்படுத்துறது, அதுதான் அசிங்கம் அவங்களுக்கு. அவங்க அழகா இருக்காங்கன்ற ஒரு மிதப்புல வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா என்னன்னா அவங்க அந்த குணம் ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களை வந்து அசிங்கப்படுத்துது. என்னன்னா ஒருத்தவங்க உங்களை கிண்டல் பண்ணும்போது அவங்க கிண்டல் பண்றவங்களை வந்து பார்த்து ஒரு 5 பேர் சிரிப்பாங்க, இன்னும் கிண்டல் பண்ணிட்டு. பட் அவங்க மேல ஒரு கெட்ட ஒரு தாட் வந்துடும், நாளை பின்ன வந்தாலும் அவளை பக்கத்துல வச்சக்கூடாது, இவ அவளை கிண்டல் பண்ற மாதிரி தான் நம்மளும் கிண்டல் பண்ணுவோம் சொல்லி பக்கத்துல நெருங்க விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்க பாருங்களேன், அழகுன்றது எது ஃபர்ஸ்ட்? இந்த எல்லாமே பாருங்களேன், நம்மளுக்கு வந்து பிறக்கும் போது அப்படியே பல்ல வலுவலுன்னு இருந்திருப்போம். போக 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 தேஞ்சு போன மொசைக்கு தர மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் வந்து நிரந்தரமே கிடையாது. இந்த கலரா இருக்கட்டும், இந்த தோலா இருக்கட்டும், இது சுருங்கும், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அது போயிடும். ஆனா நம்மளுடைய குணம் சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் நல்ல மனுஷன் பாருங்க அப்படிதான் பேசுவாங்க. அதனால வந்து அழகெல்லாம் நிரந்தரமே கிடையாது. அழகு மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிவு கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அழகு வச்சு ஒரு ஆணியனுமே நம்ம பிடுங்க முடியாது. இருக்குது, ஆனா என்னன்னா அங்க அந்த அழகு இருக்குது, அந்த இடத்துல குணம் சரியில்லைன்னா அந்த அழகு எதுக்கு? வேஸ்ட் தானே. குணம் சரியில்லாத இடத்துல அழகு கொடுக்கறது, அது இருக்கிறதே வேஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து உங்களை யாராவது இந்த அழகை வச்சு கிண்டல் பண்றது, பல்ல வச்சு கிண்டல் பண்றது, முடியை வச்சு கிண்டல் பண்றது, ஆமா இதெல்லாம் பிரச்சனையா இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு குணமே பிரச்சனையா இருக்கு, எனக்கு அது நல்லா இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க. அவங்கள பத்திலாம் நீங்க கண்டுக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் செம்ம அழகு. உங்களை யாரை கிண்டல் பண்றாங்களோ அவங்க தான் அசிங்கம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பாத்தீங்களா, இந்த இது கிளி மாதிரி பொண்டாட்டி கிடைச்சாலும் குரங்கு மாதிரி யாராவது ஒன்று வச்சுட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணுக்கெல்லாம் வந்து எது அழகுன்றது கூட தெரியாது. ஏதோ ஒன்று இவர் சொல்லுவார்ல கவுண்டமணி சார், கோலை நோடமாக என்ன குழம்பு, அது மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து நம்ம வந்து திருத்தவே முடியாது. அதனால வந்து நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம அழகா இருக்கோம். யாருக்கு நம்ம அழகா இருக்கணும்? நம்மளுக்கு தான் நம்ம அழகா இருக்கணும். நீங்க ஏத்தாப்புல உட்காந்துருக்கிற 10 பேரை கேளுங்களேன், ஏய் நீ ஜோதிகா மாதிரி தான் அழகா இருந்திருப்ப, நீ ஸ்ரீதேவி மேம் மாதிரி தான் அழகா இருந்திருப்ப, நீ என்ன மாதிரி இருந்தா அழகா இருந்திருப்ப. கடவுள் எத்தனை பேருக்கு தான் ஒரே மூஞ்ச வைக்க முடியும்? ஆளாளுக்கு கொடுத்த முகத்தை தான் வச்சுக்க முடியும். நம்மளுக்கு நம்ம அழகு, சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம அழகா இருக்கணும்னா முடியாது, எல்லாருக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா முடியாது. நம்மளுக்கு நம்ம அழகா இருக்கணும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வதே பெருமை. அதனால கண்ட எருமை சொல்றதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. ஓகேங்களா? நீ எதுக்கு பிடிக்க விரும்புறியா? இல்ல, தொண்டை வரைக்கும் வந்துச்சு, திடீர்னு பிடிங்கிட்டேன் எருமத்தினோட. அதனால வந்து அதெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்களேன், இப்போ ஒரு சிலர் எனக்கு இந்த அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவர் அழகா இருக்காரு அதனால மட்டும்தான் நான் இவரை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க அபிகிட்ட சொன்னாங்க, சித்தி உண்டா சொன்னாங்கண்ணே, அழகெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, கஷ்டப்பட்டு கிடக்குற போதாதான் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. அதனால வந்து இப்ப நான் கூட தான் இந்த மண்டையில இருக்க முடிய பார்த்து கல்யாணம் பண்ணேன். இப்ப மொட்டை அடிச்சுட்டாரு. கடந்த 2 மாசமா இப்படிதான் அலைகிறாரு, அதுக்குன்னு முடிக்கலன்ட்ட போக முடியும். அது வந்து அதெல்லாம் ஒரு விஷயம். இப்ப வந்து நம்மளுடைய குணம் பிடிச்சி நம்மளுக்கு சொல்லுவாங்க, உனக்கு இந்த புடவை அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லி, அது ஓகே. அதுன்னு விட்டுட்டு நீ அழகா இல்லை அதனால இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது. நம்மளுக்கு பிடிக்கணும். நீங்க உங்களை லவ் பண்ணுங்க, மற்றவங்க எல்லாம் நம்மளை லவ் பண்ணணும் அவசியமே கிடையாது. இனிமே யாராவது உங்களை அழக வச்சோ இல்லை வந்து உங்களுடைய முடியை வச்சு பல்ல வச்சு கண்ணை வச்சு இதெல்லாம் எதுவும் சொன்னாங்க அப்படின்னா மனசார நினச்சிக்காதீங்க, யார் பத்த பிள்ளையா பாவம் இவ்வளோண்டு தான் இருக்குது, இதுக்கு அறிவு பாவம் கொஞ்சம் லைட்டாக பேசிக்கி போயிருக்கு, நம்ம என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று பேசிட்டு போட்டோம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க மனசை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்மி தான், நம்மளுக்கு அந்த இடத்துல அறிவு அதிகம். அதனால நான் என்ன சொல்லுவேன், உங்களை கஷ்டப்படுத்தினா திருப்பி சொல்லாதீங்க. யார் வந்து பர்சனாலிட்டி ரீதியாக ரொம்ப வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் நீ பெரிய இடத்துல இருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்களாக இருக்காங்க, நீங்கள் அவங்க எல்லாரும் பெரிய அச்சீவர்ஸாக இருக்காங்க. அதனால வந்து யாராவது உங்களை கிண்டல் பண்ணாக்க நீங்கள் மனசுக்குள்ள போட்டுங்க, அவ்வளோதான், நாளைக்கு என்னுடைய ரேஞ்சே வேறு, அப்போ நீ எனக்கு கீழே வருவேன், அப்போ தெரியும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த வேலையை வச்செல்லாம் என் கண்ணு முன்னாடியே ஒரு சிலர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. நம்ம செய்கிற தொழிலை வச்சு கிண்டல் பண்ணுறது, கிண்டல் பண்ற வாயை கூப்பிட்டு மொட்டை அடிச்சு நீங்க கேட்கணும், என்ன தம்பி என்ன கரை தம்பினாங்க, நான் அதை பற்றி கவலைப்படல, நீ சொல்லிட்டு நான் அதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் செய்யறேன்ல நீ அதை கிண்டல் பண்றல, ஒரு நாளைக்கு நீ வந்து செய் அப்படின்னு கூப்பிட்டு வரணும். ஐயோ என்னால செய்ய முடியாது அப்படிம்பாங்க. சரி நம்ம வீடியோ முடிச்சுக்கோ, வீட்டுக்குள்ள மிஷின் ஓடுது. முடியாதது எதுக்கு நீ பேசுற, உன்னால முடியாததை நான் செய்யறேன்ல, அதை உன்னால செய்ய முடியாதுல்ல, முடியலாம் பேசக்கூடாது. இல்ல எப்பயுமே அடுத்தவங்களை விமர்சனம் பண்றவங்க முடியாதவங்க தான் உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட எப்படி சொல்றாங்கன்னாக்க சொன்னாக்க, அதாவது இது வேண்டாம் சொன்னா வேற மாதிரி இருக்கும், சரி ஓகே வேணாம் விடுங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க தான் அழகு, அவங்க சொல்றதுனால நம்ம அழகு இல்லை அப்படின்லாம் ஆயிட மாட்டோம், நம்மளுக்கு நம்ம தான் அழகு. அப்படியே போய் எழுந்துச்சு போய் கண்ணாடியை பாருங்க, நீங்க எவ்வளவு அழகுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தல, நீங்களா உங்களுக்கு வந்து நல்லது செய்ய பாக்குறீங்க, நீங்களா வாழ்றீங்க, உங்களுக்காக வாழ்றீங்க, சரிங்களா?
எல்லாருக்கும் நம்மளால வாழ முடியாது. இல்ல தெளிவா சொல்லணும்னா அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிப்புலயும் உட்காரும் அசிங்கத்திலயும் உட்காரும். ஓகேங்களா? அது இனிப்புல உட்காராது அசிங்கத்துல உட்கார ஈன்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சு துரத்தி விட்டுருங்க, அவ்வளவுதான். ஐயோ உன்னை கட்டின 10 வருஷம் இப்பதான்ப்பா நீ ரொம்ப பகுமானமா பேசிருக்க. மூளையை போட்டு எவ்வளவு கசக்க ஏதாவது தத்துவம் சொல்றதுக்கு. காலைல இருந்து பாத்தீங்கன்னா நான் சர்ஃபெக்ஸ்ல ஓவர் வச்சு துவச்சிட்டு இருக்கானே, இதை பேசுறதுக்கு தான் நீ துவச்சிருக்க. சரி ஓகே. அதனால அதே மாதிரி பாருங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க மண்டையில முடி இருந்தால் தான் கல்யாணம். மனசுல குணம் இருக்கும், மண்டையில முடி தேவையாங்கிற நானு. இப்பெல்லாம் இருக்கிற டென்ஷனுக்கு இங்க பாருங்க, வாழ்க்கையோட இதுவே மாறி போயிடுச்சு. பொல்யூஷன் அதிகமா இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா டென்ஷன் அதிகமா இருக்குது. எல்லாத்துக்கும் லோன் வாங்குறோம், அந்த லோனை கட்டணும், இது மாதிரி ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. இந்த எல்லாம் இத்தனோடு தம்மா துண்டு மண்டையில அவ்வளோ டென்ஷன் வைக்கும் போது என்ன ஆகும், உள்ள இருக்கிற ரூட் எல்லாம் வீக் ஆகிடும். வீக் ஆகும் போது பாவம் ஒரு சிலருக்கு அழகான தலை பலப்பலன்னு மாறிடும். அது இன்னும் அழகு. ஷாம்பு செலவு மிச்சம், சோப்பு செலவு மிச்சம், தலை வாடுறது மிச்சம். நம்மளெல்லாம் தலை வாடுறதுக்கு நம்ம உட்காந்து வச்சுக்கோங்க, சிக்க எடுத்து 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 இவரு ஆமா அந்த மண்டையை மொட்டை அடிச்சிருப்போம் அப்படிங்கிறது. அதனால எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. அதுதான் சொல்றேன். நான் பல்லெல்லாம் கழட்டி வச்சுட்டு பல்லு விளக்குற செலவு மிச்சம் சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன், சரி ஓகே பல் விழுந்து போச்சுன்னு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு எதுவும் திங்காமையா இருப்போம், பல்சட்டை மாட்டிட்டு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி தான். அதனால இது நான் ஜாலியா சொல்றேன், அதனால நீங்க ஜாலியா எடுத்துக்காதீங்க. உண்மைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சொல்ல வந்ததே இந்த பயம் மறக்க ஒண்ணு இல்ல. அடுத்தவங்க நம்மள 4 விதம் பேசினா அதை காதுல வாங்கிக்காதீங்க. எல்லாத்தையுமே அவங்களுக்கு வேலையே அதுதான். ஆமா, அவங்களுக்கு வேலையே அதுதான். அடுத்தால அவங்க இன்சல்டிங் பண்ற மாதிரி தான் கடைசி வேலை வச்சுக்கலாம். அதுக்குன்னு அதுதான் நான் எல்லாமே அதுதான். சும்மா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது போட்டு மென்னுக்கிட்டே கிடக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி தான் இதுவும். ஆனா என்ன, உங்களை பத்தி கிண்டல் பண்ணா ஒரே விஷயம், என்னை பத்தி கிண்டல் பண்றவங்க என்னை விட அறிவுல கம்மியா இருக்காங்க. 6 அறிவு இருந்தா நம்ம நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம், 5 இருக்கும்போது என்னத்தை நம்ம எதிர்பார்க்கறது. அதனால விட்டுருங்க சரிங்களா. நீங்க எல்லார் மேலேயும் அன்பா இருங்க, யாருக்கும் கெடுதல் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு நம்ம அழகு, அது நம்மளுக்கு போதும். இருக்கிறத நம்ம அழகா வச்சுக்கலாம். நம்ம நம்மளுடைய அழகை எதுல தெரியுமா காட்டணும், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய வளர்ச்சி, இதுதான் அழகு சரிங்களா. நான் என் பாப்பா கிட்ட எல்லாம் சொல்லுவேன், அம்மா நான் இன்னும் கொஞ்சம் நல்ல வெள்ளைன்னு ஆகணும், சிகப்பாகணும் அப்படி சொல்லும். நான் சொல்லுவேன், இங்கே பாரு, நம்ம கலராக இருந்தாலும் சரி, அழகாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளோட அறிவு, நம்மளுடைய வளர்ச்சி, இது மட்டும்தான் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு உதவி பண்ணும். நீ இந்த கலரு அது இதெல்லாம் எதிர்பார்க்காத, நல்லா படி, நல்ல அறிவை வளர்த்துக்க, நல்ல பொண்ணாயிரு, ஒழுக்கமாக அது போதும் அப்படி சொல்லுவேன். இதுதான் அழகு, உண்மையான அழகு இதுதான். அதை விட்டுட்டு கலரு அது இதெல்லாம் அழகு கிடையாது. இதெல்லாம் போறது தான் ஒரு கட்டத்தில். அதனால இதை பற்றிலாம் நீங்கள் கவலையே நல்ல குணமாக இருந்துங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க அழகு, நீங்க தான் சூப்பர் அழகு, நல்ல குணமா இருங்க, நல்லா இருங்க, எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. உங்களை ஒருத்தர் கிண்டல் பண்றாங்களா, அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. கொய்யால முன்னாடியே நான் வளர்ந்து காட்டுறேன் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. மற்றபடி எதுவுமே நீங்க கவலையே படாதீங்க. நீங்க தான் அழகு. அப்படியே கண்ணாடியில் எழுந்து போயிட்டு இப்படியே சுற்றி இப்படி போட்டு ஒரு உமா வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் இருக்கிற ஆஃபரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதே மாதிரி வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.